செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீர். இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. புது கிருபைகள் தினம் தினம் என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு போஷிக்கிற தேவன் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் சபைக்கு தலைவராகவும் சபைக்கு முதல்வராகவும் இருக்கிறார் என்று நாம் நேர்போன வாரத்தில் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அவர் சபையை போஷிக்கிறவராகவும் சபையை காப்பாற்றுகிறவராகவும் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையை போஷிக்கிறவராகவும் சபையை, அதில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அவர் சபையை போஷிக்கிறவர். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சபையை போஷிக்கிறவர், அவருடைய மக்களை போஷிக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் போஷிக்கிறவர். அது மட்டுமல்ல, சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 16வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் அவருடைய பிள்ளைகளை 2 விதத்திலே போஷிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதை குறித்து யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது. 2 விதத்தில் கர்த்தர் போஷிக்கிறார். அழிந்து போகிற போஜனம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஒரு போஜனம் என்ன? அதை நம்ம அன்றாட யூஸ் பண்ற சாப்பாடு, மற்ற காரியங்கள். இன்னொன்று அழிவில்லாத ஒரு போஜனம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அழிந்து போகிற போஜனம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம எத்தனையோ கிலோ அரிசியை காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த எலி இருக்குது பாருங்கள், எலி அது எத்தனையோ டன் கணக்கான அரிசியை காலி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க.
நாமும் எத்தனையோ கிலோ அரிசி, எத்தனையோ கிலோ கோதுமை எல்லாத்தையும் காலி பண்ணி தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. அது நம்ம போஜனம். போஜனத்துக்கு வயிறும், வயிற்றுக்கு போஜனமும் ஏற்கும். ஆனால் தேவன் இதையும் அதையும் ஒழிய பண்ணுவார். இதெல்லாம் அழிந்து போகிற போஜனம். இப்போ நம்ம சர்வீஸ் முடிஞ்சு போன உடனே சாப்பாட்டு மேலே ஆவலாக இருப்போம் இல்லையா? அவனுங்க அந்த சவுல் படையாள் வீரர்கள் ஆவலாக இருந்து பச்சை கறியை அடித்து திம்பானுங்க. ஏன்னா அவங்க சண்டை போட்டுட்டு ரொம்ப பசியாக வந்திருப்பாங்க. அருமையானவர்களே, அழிந்து போகிற போஜனம், இன்னொன்று அழியாத போஜனம். அல்லேலூயா. அப்போ தேவன் வெறும் அழிஞ்சு போகிற போஜனத்தை மட்டும் வச்சு நம்மளை போஷிக்கிறவர் அல்ல. அதுக்கு ஒரு தேவன் தேவை கிடையாது. அதுக்கு நம்மளே வேலை செஞ்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாம். நம்மளே அரிசி, மைதா, கோதுமையெல்லாம் வாங்கி, பிரியாணி அரிசியெல்லாம் வாங்கி நம்ம பிரியாணி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு கடவுள் தேவையில்லை. ஆனாலும் தேவன் அவருடைய பிள்ளைகளை போஷிக்கிறார், அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே வெறும் அழிந்து போகிற போஜனத்திற்காக மட்டும் நம்ம ஆண்டவரை தேடலை. ஆமேன். ஒரு அழியாத ஒரு நித்திய போஜனம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். அழியாத போஜனம், அழியாத சாப்பாடு. அதுக்காக தான் நம்ம ஆண்டவரை தேடுகிறோம். அழிந்து போகிற போஜனத்துக்கு நம்ம ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் எப்படி போஷித்தார்னா, ஒரு மன்னாவை கொடுத்து போஷித்தார். அதை குறித்து உபாகமம் 8:3, 8:6 வாசிக்கிறோம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, கடைசி பகுதி, ஒவ்வொரு வார்த்தையினா கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற, உனக்கு அறியாதிருக்கிற, நீ அறியாதிருக்கிற மன்னாவினால ஆண்டவர் உன்னை என்ன செய்தார்? போஷித்தார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பாலைவனத்தில் நடத்தி வரும்போது அவங்களுக்கு ஒரு மன்னாவை கொடுக்குறாரு. மன்னாங்கிற ஒரு ஆகாரம் கொடுக்குறாரு. ஆனால் அதை குறித்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க இருந்த பாளையத்தை சுற்றிலும் என்ன கிடக்கிறது? வெள்ளையாக ஒரு ஒரு பொருள் கிடக்கிறது. அவங்க காலையில் எந்திரிச்சு கேட்டாங்க, வாட் இஸ் திஸ்? இது என்னன்னு கேட்டாங்க. அதுதான் மன்னா அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ மன்னான்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் திஸ்? இது என்ன? ஏன்னா அது அவங்களுக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரத்திலே அவர்களை எப்படி போஷித்தாராம்? மன்னாதான். எப்படி மன்னா? நீ அறியாத மன்னா. அது 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க. உபாகமம் 8:6. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். உனக்கு மறைவான மன்னாவை ஆமென் தேவன் போஷிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட மன்னா? அதுதான் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். அது அவங்களுக்கு புரியலை. ஏன்னா அது என்ன அப்படின்னா, அது தேவன் கொடுத்த மன்னா. அது பரலோகத்தில் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரம் என்று வேதம் சொல்லுகிறது. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், தூதர்களின் அப்பம்னு வச்சிருக்கார் பரலோகத்தில். அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது எப்படி இருக்கும், என்ன டேஸ்ட் இருக்கும், அதெல்லாம் நம்ம போய் ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் தூதர்களின் அப்பத்தை தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். அவங்க எந்த வேலை செய்யாமல் அவங்க காலையில் எந்திரிச்சு கலெக்ட் பண்ணால் போதும். மன்னாவை கலெக்ட் பண்ணி அதை விதவிதமாக சமைச்சிக்கலாம். புட்டு அவிச்சிக்கலாம், அப்புறம் அதை தோசை மாதிரி சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது அவர்களுக்கு புரியலை. அதான் வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டாங்க. இது என்ன? புரியாத மன்னாவினால் அவர்களை போஷித்தார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? யோவான் 6ஆம் அதிகாரம் 49வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். கவனிங்க, மன்னா தூதர்களின் ஆகாரம்னு சொன்னேன். தூதர்கள் மரிக்கிறதே கிடையாது. தூதர்களுக்கு வயசும் ஆகாது. நமக்கு மாதிரி வயசாகாது தூதர்களுக்கு. தூதர்கள் மரிப்பதில்லை, தூதர்கள் வயசாகிறதில்லை.
ஆனால் அவங்க சாகிறதுல இல்லை. ஆனால் அந்த மன்னாவை பாலைவனத்திலே வந்த இஸ்ரவேலர்கள் புசித்த போது சொல்லுங்க, அவர் என்ன ஆயிட்டாங்க? மரித்தார்கள். அப்போ அந்த மன்னா ஒன்றும் ரொம்ப இவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு அது சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் அது வானத்தின் அப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் அதை கீழே கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் புவியீர்ப்பு விஷயம் விலக்கி விட்டார்னு வேதம் சொல்லுகிறது. அவர் மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து ஆமென் மன்னாவினால் தம்முடைய ஜனத்தை என்ன செய்தார்? போஷித்தார். ஏன்னா பரலோகத்திலிருந்து கீழே வரணும்னா புவியீர்ப்பு விஷயம் கொஞ்சம் விலகணும். அதுதான் மேகங்களுக்கு கட்டளையிட்டார்னு எழுதியிருக்கிறது. கொஞ்சம் விலைக்கு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் தேவன் வானத்திலிருந்து எதை இறக்கினாரு? மன்னாவை இறக்கினாரு. ஆனால் வான மன்னா இந்த பூமியில் உள்ள மனுஷன் பிறக்கி சாப்பிட்ட போது அது ஒன்றும் விசேஷித்ததா இல்லை. அதை புசித்தவர்கள் மரித்தார்கள். அப்படின்னா அவங்க மரிக்காமல் இருந்திருக்கணும். ஏன்னா தேவதூதர்கள் மரிக்கிறது இல்லை, இவங்க மரிக்காமல் இருந்திருக்கணும். ஆனால் இதை எவெல்லாம் சாப்பிட்டானோ அவெல்லாம் என்ன செஞ்சான்? மரித்தார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு புசித்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் இயேசு தன்னை சொல்றாரு. இதிலே புசிக்கிறவன், என்னிடத்திலிருந்து புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம். ஜீசஸ பத்தி சொல்றாரு, ஜீசஸுடைய வேர்டு பத்தி சொல்றாரு. இது ஒரு மனுஷன் என்றென்றும் மறியாமல் இருக்கும்படி இது வானத்திலிருந்து வந்த அப்பம். அல்லேலூயா. ஆமா, அந்த காலத்துல கிறிஸ்துமஸுக்கு அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவோம். வானம் கொடுத்தது, பூமி மகிழ்ந்தது, வானின் தேவன் பூமி வந்து பிறந்த நாளிது. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. உங்கள் பிதாக்கள் வானத்திலிருந்து இறங்கின மன்னாவை தான் சாப்பிட்டான். ஆனா ஒரு பயலும் ஒழுங்கா கிடையாது. சாப்பிட்ட ஒருத்தனுடைய லைஃபும் சரியில்லை. அப்போ வானத்திலிருந்து நான் மன்னாவை சாப்பிட்டதுனால நான் பெரிய ஆள் கிடையாது. வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவின் கற்பனைகளை எவன் கை கொள்றானோ அவன் தான் பெரியவன். அல்லேலூயா. அவங்க வேணா பெருமையை சொல்லலாம். எங்க அப்பா ஃபாதர், எங்க முன்னோர்கள் எல்லாம் வானத்து அப்பத்தை புசிச்சாங்க. அது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபுட்டு தான், சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் ஹேப்பன்ட். ஆனால் என்ன பிரயோஜனம்? அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவை புசித்த அத்தனை பேரும் மரித்தார்கள். ஆனா இப்ப சொல்றாரு, இந்த இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு என்கிற அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்று மரிக்க மாட்டான். அதை குறித்து இன்னும் விளக்கமா சொல்றாரு பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி. இதிலே புசிக்கிறவன், எதில புசிக்கிறவன்? வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவிலே புசிக்கிறவன் வானத்திலிருந்து இறங்கின மறியாமல் இருக்கும்படி. வானத்திலிருந்து இறங்கின அப்பம், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நல்லா கொஞ்சம் நல்லா கர்த்தர் கையை கொடுத்திருந்தாருன்னா கொஞ்சம் கையை தட்டி, இது வானத்திலிருந்து வந்த அப்பம், இதுல புசிக்கிறவன் என்ன செய்வதில்லை? என்றென்றும் மரிப்பதே இல்லை. ஆனால் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தும் மரித்தார்கள். அடுத்த என்ன சொல்றாரு பாருங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவா. தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப இப்ப சொல்றாரு, அவர்கள் அறியாத மன்னாவை புசித்தார்கள். யாரு? நம்முடைய முற்பிதாக்கள் அறியாத மன்னாவை புசித்தார்கள். இப்ப தேவன் ரொம்ப கிளியரா சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அல்லேலூயா. ஆமென். இப்ப மோசே கொடுத்தது மாதிரி அல்ல. மோசே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். ஆனா மோசே கொடுத்த அப்பத்தை போல அல்ல, இது வானத்திலிருந்து இறங்கின லிவிங் பிரெட். அல்லேலூயா. அது வெறும் ஆர்டினரி பிரெட்.
அதனால அதை புசித்தவர்கள் மரித்தார்கள். ஆனால் இது லிவிங் பிரெட், இது ஜீவாப்பம். எல்லாம் நல்லா கையை தட்டி ஓ ஹல்லேலூயா. ஜீவாப்பம், ஜீவாப்பம். இதுல புசிக்கிறவன் என்றென்றைக்கு என்ன செய்யறது இல்லை, மரிக்கிறதே இல்லை. இப்ப பாருங்க, மோசே கொடுத்ததை பத்தி சொல்றாரு. யோவான் 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து, வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று, வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். மன்னாவை புசித்தாங்களே, வானத்திலிருந்து என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்க, அவங்களாம் மரிச்சு போனாங்கன்னு சொல்றீங்க, ஆனா அவங்க வானத்திலிருந்து மன்னாவை புசித்தார்களே. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவங்களுக்கு ஆன்சர் சொல்றாரு, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. நீங்க வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன, ஒரிஜினல் அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கல. மோசே கொடுத்தது தூதன் சாப்பிட்ட அப்பம். ஆனால் இப்பொழுது இறங்கி வந்தது ஜீவாப்பம். இது ஜீவனை கொடுக்கிற அப்பம், இது நித்திய ஜீவனை கொடுக்கிற அப்பம். என்ன சொல்றாரு, மோசே உங்களுக்கு எதை கொடுக்கல, மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. பாருங்க, அப்பத்தை கொடுக்கல. என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். வானத்திலிருந்து வந்த அந்த ட்ரூ லிவிங் பிரெட், ஆமென், அதை உங்களுக்கு என் பிதா கொடுத்திருக்கிறார். அந்த லிவிங் பிரெட் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் பெரிய சூப்பர் நேச்சுரல்ல வாழ்ந்தவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு பகல்ல கிளவுடு மேகம் இருந்துச்சு, இரவில் அக்கினி இருந்துச்சு, பாதுகாப்பு இருந்தது, வானத்திலிருந்து மண்ணா கிடைச்சது. அவங்க லைஃபே ரொம்ப சூப்பர் நேச்சுரலா இருந்தது. ஆனா சொல்றாரு, அதை சாப்பிட்டு அத்தனை பேரும் செத்து போனான். ஆனா வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் இயேசுதான் அந்த ஜீவாப்பம். என்ன சொல்றாரு பாருங்க, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். கவனிங்க, வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். தேவன் அருளிய அப்பம். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அருளிய அப்பம். இது என்ன அப்பம், இது ஜீவனுள்ள அப்பம், ஜீவாப்பம். எல்லாரும் சொல்லுங்க. இந்த அப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்து இது ஜீவனை கொடுக்கிறது. இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார், அல்லேலூயா, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். எதுக்கு இறங்கி வந்தாரோ, உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிறதுக்கு. அதனால இயேசு ஜீவாப்பம். ஆமென். யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல இயேசு சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. Jesus is a living bread. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அவர் அப்பமாக ஆமென் வெளிப்பட்டார். இயேசு அப்பம். அதனாலதான் அவரை புசிக்கிறவர்கள், மன்னாவை புசித்தவர்கள் என்ன செய்தார்கள், மரித்தார்கள். இதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் சூப்பர் நேச்சுரலாக 40 வருஷம் வாழ்ந்தோம், அது உண்மைதான், ரொம்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை தான். ஆனால் ஒருத்தன் கூட கர்த்தருக்கு கீழ்ப்படியலையே, ஒருத்தன் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை. அதனால ஆண்டவர் சொன்னார், எகிப்திலிருந்து புறப்பட்ட 20 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தன் கூட will not enter கானான் அப்படின்னார். ஒருத்தன் கூட எங்க போக மாட்டீங்க. ஏன் போக மாட்டீங்க? கீழ்ப்படியல. அவர்கள் வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களானார்கள், முறுமுறுத்தார்கள், குறை சொன்னார்கள், மோசைய கல்லெறிய பார்த்தாங்க, ஆண்டவரை குறை சொன்னாங்க. நாங்க எகிப்தில் இருந்தா நல்லா இருந்திருப்போம். நல்லா வருத எகிப்தில், நீயே எகிப்தில் இருந்தா நாங்க எப்படி இருந்திருப்போம், நல்லா இருந்திருப்போம். அங்க என்ன கிடைச்சுதான் அவங்களுக்கு? வெள்ளரிக்காய் கிடைச்சுதான்,
கும்மட்டிக்காய் கிடச்சிதான், நைல் நதியிலிருந்து நிறைய மச்சங்கள் கிடச்சிது. ஆனால் உன்னை வேலையில் போட்டு பெண்டு எடுத்துட்டானே, பார்வோன் வேலையில் போட்டு என்ன செஞ்சிட்டான், பெண்டு எடுத்துட்டான். இன்னைக்கு நிறைய மக்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா அந்த பார்வோனின் கீழே தான் இருக்கிறாங்க. பார்வோன் ஆளோட்டிகளை வைத்தான். யாரை வச்சிருந்தான்? ஆளோட்டிகள், சூப்பர்வைசர்ஸ். இந்த ஆளோட்டிகள் என்ன செய்தார்கள்? அவர்களை ஒடுக்கினார்கள். அவர்களை ஒடுக்கினாங்க, கடினமான வேலையை செய்ய வைத்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் கர்த்தர் எங்க என்ன செஞ்சார்? எங்க கொண்டு வந்தாரு? சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறன்னு சொல்லுங்களேன். எகிப்தில் இருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே உமக்கு. இவன் ஏதோ இன்னொரு கானான்ல இருந்து கானானுக்கு போன மாதிரி பேசுறான். நீ கானான்லயா இருந்த? நீ எங்க இருந்த? நீ எகிப்தில் இருந்த. த பீப்புள் வேர் அண்டர் தி ஈஜிப்ட், த பவர், அந்த ஈவில் பவருக்குள்ள. எகிப்துனாலே ஒரு பயங்கரமான வல்லமை, அதுக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் அவங்கள மீட்டு எங்கே கொண்டு போகிறாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். வெறும் கானான் கிடையாது. எப்படிப்பட்ட தேசம் சொல்லுங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் எங்கேருந்து கொண்டு போகிறார்? எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து. சரி, அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோமேனு சந்தோஷமாக போனாங்களா? சந்தோஷமாக போகல. எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. தேவனுக்கு பிடிக்காதது முறுமுறுப்பு. உங்கள் வாயிலிருந்து முறுமுறுப்பு வரக்கூடாது. இன்னைக்கு கிச்சன்ல இருந்து நிறைய பேர் முறுமுறுக்கிறது, அங்கேருந்து முறுமுறுக்கிறது. என்ன எப்படி இருக்கு எல்லாம்? கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற நல்லதை பார்க்கறதே கிடையாது. நிறைய பேர் எப்பவுமே எதை தான் பார்க்குறாங்க? எது குறை இருக்கோ அதான் பார்க்குறாங்க. வீட்டில் அந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, பிள்ளைகிட்ட அந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது. இதையே பார்க்கறதுனால எப்போ பார்த்தாலும் சிலர் இந்த மெண்டல் மாதிரி முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் முறுமுறுப்புகளை என்ன பண்ணுவேன்? ஒளிய பண்ணுவேன். நீ என்ன பண்ணணும்? நீ கட்டாத வீட்டையும் நட்டாத தோட்டத்தையும் தர, வெட்டாத கிணறு, கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், இதுக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போகும்போது ஸ்தோத்திரத்தோட நீ போ, ஸ்தோத்திரத்தோட நீ போகணும். ஆனால் இந்த பாலைவன வாழ்க்கையில் எல்லாம் முறுமுறுத்து கீழ்ப்படியாமல் ஆண்டவர் அங்கே போய் சொன்ன இங்கே போகிறது, ஒரு ஒழுங்கில்லாத வாழ்க்கை. இதனால் என்ன பண்ணுறாரு? ஒருத்தம் கூட, அந்த 2 பேர் தான், 2 பேரை மட்டும் சூஸ் பண்ணார். ஆமாம், அத்தனை லட்சம் பேரில் எத்தனை பேரை சூஸ் பண்ணுறாரு? 2 பேர். மற்றவங்கெல்லாம் இந்த அடல்ட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு சாக்கடிக்க போகிறாரு. ஆனால் சின்ன பிள்ளைங்க எகிப்திலிருந்து புறப்படும் போது சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க பாருங்க. அப்புறம் பாலைவனத்தில் நிறைய பிள்ளைகளை பெற்று எடுத்தாங்க. இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் எங்கே கொண்டு போவேங்கிறாரு? கானானுக்கு கொண்டு போவாங்க. ஆனால் எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை பேருடைய பிரதமும் வனாந்தரத்தில் விழும் அப்படின்னாரு. கொள்ளையாவார்கள் என்று சொன்ன உங்கள் பிள்ளைகளையோ நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் இவைகளெல்லாம் கொடுக்கும்போது நீ மறவாமல், அல்லேலூயா, நீ நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு மறக்காம நன்றி செலுத்தணும்னு சொல்றாரு. ஆனால் வனாந்தரத்திலே முறுமுறுத்துக்கிட்டு மோசையை கல்லெறிய போகிறது. அவன் என்ன செஞ்சான் உங்களுக்கு? அவனை போய் கல்லெறிய போகிறது. அப்புறம் அவன் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இனி எங்கே வரப்போறான்ட்டு நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்கொண்டு விக்கிரகாராதனை உண்டாக்கி விட்டாங்க. அப்போ அடித்தது மேளம் தான் இன்னைக்கு வர ரெண்டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை உண்டாக்கி விட்டாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து எவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால தான் ஒரு கட்டத்தில் சொன்னார், மோசே ஒன்றை கொஞ்சம் விலையிற, ஒன்றை பெரிய ஜாதியாக்கிறேன், இந்த பயல்களை அத்தனை பேரையும் இங்கேயே போட்டு தள்ள போகிறேன்னு. அப்போ மோசே தான் சொன்னான், ஆண்டவரை போட்டு தள்ளிங்கன்னா அப்புறம் எல்லாரும் என்ன நினைப்பானுங்க? இதுக்கு தான் செங்கடலை பிளந்து கூட்டிகிட்டு வந்தாரா, இதுக்கு தான் யோர்தானை பிளந்தாரான்னு பேசுவானுங்க. அதனால் கொஞ்சம் எப்படி இருங்க நீங்கள். ஆண்டவருக்கே பொறுமையை கொடுத்தது மோசே தான். அல்லேலூயா. ஏன்னா அவனை போல சாந்த குணம் உள்ளவன் பூமியில் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியெல்லாம் சமாதானப்படுத்தினாலும் இவனுக்கு கீழ்ப்படியலை, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க.
கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல மறந்த இருதயம். அப்போ இவங்க வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தும் ஒரு கீழ்ப்படியலைன்னா என்ன பிரயோஜனம்? நாங்கள் மன்னாவை சாப்பிட்டோன்னா என்ன பிரயோஜனம்? உனக்கு எனக்கு மேகஸ்தம்பத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, கரெக்ட் தான், ஓகே, என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்கிறாரு, பாதுகாக்கிறாரு, வழி நடத்துகிறாரு. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னா அது என்ன வாழ்க்கை? அது உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. உனக்கு அறியாத மன்னாவை கொடுத்து உன்னை போஷித்து நடத்தின உன் தேவனை குறித்து நீ மறவாதபடிக்கு எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. ஏன் இவங்க மரிச்சாங்க? இவங்க மறியாமல் இருப்பதற்கு தான் தேவன் வானத்து மன்னாவை கொடுத்தார். அது யாருடைய அப்பம்? தூதர்களுடைய அப்பம். அது இது மாதிரி, அது என்னது, கற்பகத்தரு, ஜீவ விருட்சம். கற்பகத்தருன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, காமதேனு, கற்பகத்தரு. அது மாதிரி இது ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் அவன் என்ன செய்ய மாட்டான்? என்னத்தை தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சு அவன் என்ன ஆக மாட்டான்? அவன் சாக மாட்டான். அதனால தான் ஜீவ விருட்சத்திற்கும் போகும் வாசலை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சுடரொளி பட்டயத்தை வச்சு அடைச்சி வச்சுட்டார். ஏற்கனவே நன்மை தீமை அடியத்தக்க கனி என்ன செஞ்சிட்டான்? சாப்பிட்டுட்டு பாவி ஆயிட்டான். பாவி ஆகி அவன் கண்ணெல்லாம் திறந்துருச்சு. இப்போ எதை போய் பறிச்சிடக்கூடாது? ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் பறித்து சாப்பிட்டான்னு வைங்க, அப்புறம் அவனுக்கு என்ன கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு புசிக்க கொடுப்பேன் அப்படிங்கிற. அல்லேலூயா. அந்த கனியை நமக்கு புசிக்க கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் கொஞ்சம் கொய்யாப்பழமே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு இந்த பாடுபட்டுக்கிட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரணும்னு சொல்லுவீங்க, அதுக்குன்னு வரணும்னு சொல்லுவீங்க. அதனால் எனக்கு ஜீவவிருட்சம் கனியெல்லாம் வேண்டாம், 1 கிலோ ஆப்பிளை மட்டும் வாங்கி கொடுங்க, அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. அது யாருக்கு கிடைக்கும்? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லையா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் தேவனுடைய பிரதேசின் மத்தியில் இருக்கிற. ஆமாம், இங்கே என்ன ஒன்றுமே இல்லையா. இவன் என்ன பண்ணியிருக்கணும்? சாகாத அப்பத்தை தேவன் கொடுத்தாரு, வானத்து தூதர்களின் அப்பத்தை. ஆனால் கொஞ்சமாவது நன்றி இருந்துச்சா? நன்றி கெட்ட பயலுக என்ன பண்ணானுங்க? ஆண்டவருக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆண்டவருக்கு அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு வேஸ்ட்டு. சிலர் ஆண்டவர் நமக்கு செஞ்சதெல்லாம் வாபஸ் வாங்கிடுவார், எல்லாம் வேஸ்ட்டு. கீழ்ப்படி அவங்க போக போக என்ன பண்ணுவார்? அவர் எத்தனை நாள் பொறுமையாக இருப்பார் பாருங்க. 40 நாளில் நடந்து போயிடலாம். இவனுங்களை இப்படியே சுற்றி அடிக்கிறார். சுற்றி 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 அங்கேயே தான் வருவான். இப்படியே 10 வருஷம் வருவான். பார்த்தா பழைய இடமா தான் இருக்கும், அந்த இடத்துல தான் இருப்பான். மறுபடியும் என்ன பண்ணுவான்? இப்படியே சுற்றி வருவான். இந்த 40 வருஷமாக எதுக்கு சுற்றினார் தெரியுமா? இந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட கீழ்ப்படியாத பயல்கள்லாம் என்ன ஆகிறதுக்கு? சாகிறதுக்கு சுற்றுறாரு, சுற்றி அடிக்கிறார். ஏன் அவளை வெறுத்துட்டாரு? மன்னாவை கொடுத்து, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்து, பகலுக்கு மேகத்தை கொடுத்து, இரவுக்கு அக்கினியை கொடுத்து, பாலைவனத்தில் 30 லட்சம் பேருக்கு ஃபோக்கஸ் லைட் போடுறாரு. 1000 பேருக்கு 500 லைட்டை வைக்கிறான், ஃபோக்கஸ் போடுறான் சில மீட்டிங்கில். ஆனால் 30 லட்சம் பேருக்கு ஒரு ஃபோக்கஸ் போடுறாரு. அதுக்கு பேர் என்னது? அக்கினி ஸ்தம்பம். இன்னொன்று என்ன பண்ணுறாரு பாருங்க, பகலில் 30 லட்சம் பேர் பாலைவனத்தில் கரிய பேர்பாடா நீ கரி. ஆனால் உனக்கு என்ன பண்ணார் அவர்? ஒரு பில்லர் போடுறாரு, ஏசி பில்லர். இந்த ப்ளூ ஸ்டார் ஏசி சில பில்லர் மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பில்லரை கொண்டு வைக்கிறாரு. வச்சா அதிலிருந்து ஃப்ளோ எவ்வளோ வருது? 30 லட்சம் பேருக்கும் வருது. இந்த மாதிரி ஒன்று இன்னும் ஒருத்தரும் கண்டுபிடிக்கல. அல்லேலூயா. 30 லட்சம் பேருக்கும் ஃப்ளோ ஆகுது. 30 லட்சம் பேரும் பகல்ல ஜில்லு ஜில்லு அப்படின்னு எங்க இருக்கிறாங்க? பகல்ல ஜில்லுன்னு இருக்கு அவங்களுக்கு, வெயில் கொளுத்துது. ஆனா இவனுங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கு? ஜில்லுன்னு இருக்கு. இப்படி எந்த கடவுளாவது பாதுகாக்க முடியுமா ஒரு மனுஷனை? அல்லேலூயா. எந்த கடவுளும் பாதுகாக்க முடியாது.
அப்படி ஜில் கொடுக்குறாரு. சரி, நைட்டான உடனே என்ன பண்ணாரு, நைட் லேம்பை போட்டு விடுறாரு, ஃபோக்கஸை போட்டு விடுறாரு. அத்தனை லட்சம் பேருக்கு கரண்ட் இல்லாத காலத்தில் பாலைவனத்தில் என்ன செய்ய முடியும்? அப்படி அவர்களை பாதுகாத்தார். தண்ணீர் உடனே கண்மலையை பிளந்தார். தண்ணீர் எப்படி ஓடிட்டு? ஆறாய் ஓடிட்டு. மினரல் வாட்டர் கொடுக்கிறார், பேரிச்சம்பளம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் பைபிளில் இருக்காது. நீங்கள் பைபிளே உட்காந்து கம்ந்துக்கிட்டு கிடக்காதீங்க. நான் சொல்கிறத கவனிங்க. பைபிளில் வீட்டில் போய் படிங்க. இப்படியெல்லாம் செஞ்சோம். என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்க? அவருக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்க. நிறைய பேர் சபையில கூட அப்படிதான் நிறைய நன்மையை பெற்று பண்ண குதிங்கால தூக்கிட்டு இருப்பாங்க. அருமையானவர்களே, தேவன் வந்து நல்லவரும் நன்மை செய்கிறவரும் தான். ஆனால் அவரை வேதனைப்படுத்தும் போது அவர் வேதனைப்படாதபடிக்கு நம்ம நடந்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தம் கூட கானானுக்குள்ள போக மாட்டாங்க. ஆனால் என்னை உத்தமமாய் பின்பற்றின அந்த 2 பேர் யாரு? அவங்கள மட்டும் ஏன் சொல்றாரு? அவங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டியதானே? அவங்க ஆண்டவரை உண்மையாக பின்பற்றினாங்க. அத்தனை லட்சம் பேரில் இந்த 2 பேர் தான் கடைசியில் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர். அதில் செலக்ட் ஆனது எத்தனை பேர்? ஒன்லி 2 persons. அப்புறம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க. அருமையான அப்போ அந்த மன்னா என்ன ஆயிடுச்சு? வேஸ்ட் ஆயிடுச்சு. மன்னாவை புசித்து மரித்தார்கள். மன்னாவை புசித்து மரிச்சு போனான். மன்னாவை புசிக்கிறவன் மரிக்க வேண்டிய சொல்லுங்க அவசியம் இல்லை. ஏன்னா மன்னாவில் அத்தனை சத்து இருக்குது. ஆண்டவர் கொடுத்த மன்னாவில் எல்லா விட்டமின்ஸும் அதில் இருக்குது. அதை அவன் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷம் பொங்குதே அப்படின்ட்டு நேராக கைத்தட்டிக்கிட்டே எங்கே போயிருக்கணும்? கானானுக்கு போகணும். கானானுக்கு போனால் அங்கே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். அங்கே இவனுங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே யார் இருந்தா? ஏனாக்கியர்கள். ஏனாக்கியர்கள்லாம் என்ன அர்த்தம்? நெட்டையர்கள்னு அர்த்தம். நெட்டையர்கள். ஏனாக்கியர்கள்னா நெட்டையர்கள். ஆனால் அவங்க ராட்சச பிறவி. அப்படி இவ்வளோ பெரிய பாறையெல்லாம் ஒரு சின்ன கம்பியை வச்சு அப்படி தள்ளி விட்டுருவான். அப்படி எல்லாத்தையும் சரி பண்ணி அங்கே மாதுளை என்ன, திராட்சை என்ன, எல்லா பழ வகைகளும் அங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. வேவு வாக்க போடவே ஒரு திராட்சை கொலையை அறுத்துட்டு வர்றான். அதை கொண்டு வர முடியலை. ஒரு பெரிய கம்பை வெட்டி நடுவில் அதை தொங்க விட்டு இங்கிட்ட ஒருத்தன் அங்கிட்ட ஒருத்தன் போட்டுட்டு வர்றான். அந்த அளவுக்கு என்ன இருந்தது அங்கே? ஒவ்வொரு மாதுளை பழம் இவ்வளோ பெருசு இருக்குது. அப்படி அதுதான் பாலும் தேனும் ஓடுறது. பின்ன பாலும் தண்ணியாக ஓடுன்னு நினைக்கக்கூடாது. தேனுங்கிறது ஒளிகிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இவ்வளவு செழிப்பு. ஆனால் அந்த செழிப்புள்ள இடத்துக்கு இவன் என்ன செய்யலை? கீழ்ப்படியாமை, முறுமுறுப்பு. கீழ்ப்படியாம முறுமுறுப்பு. முறுமுறுக்க ஆசீர்வாதம் தடை. முதல்ல வாயை கண்ட்ரோல் பண்ணு. தேவையில்லாத வார்த்தையை விடுறது வாயில. வாயில வர்ற முறுமுறுப்பு, எரிச்சல், இவைகள் வர்ற ஆசீர்வாதத்தை, வீட்டுக்கு வர்ற ஆசீர்வாதத்தையே தடுத்துரும். இப்படிப்பட்ட ஆவிகளை முதல்ல கட்டி வெளியேற்றணும். இதைத்தான் அவன் செஞ்சுக்கிட்டு தான். ஆண்டவர் சொன்னார், உன் முறுமுறுப்புகளை ஒழிய பண்ணு, விழுங்கடா அப்படின்ட்டார். கொள்ளையாவீர்கள் என்று சொன்ன பிள்ளைகளையே நான் எங்கே கொண்டு போவேன்? ஆமென். இவர்கள் பார்த்து வந்த கானானுக்கு கொண்டு போவேன். அப்ப மன்னாவை புசித்தும் மரித்தார்களே. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த மன்னா கூட இன்னொரு மன்னாவை கொடுக்கிறாரு. ரலலே சொல்லுங்க. அது உயிருள்ள அப்பம். சொல்றாரு, நானே ஜீவாப்பம், நானே. எல்லாரும் சொல்லுங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைய சொல்றது, ஜீவாப்பம் நானே அப்படின்னு இயேசு தன்னை சொல்றாரு. இப்ப பழைய ஏற்பாட்டில் அவர்கள் மன்னாவை புசித்தார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசுவை புசிக்கிறார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் திருவிருந்து எடுக்கும்போது நாம் இயேசுவை புசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இயேசுவை புசிச்சுட்டு யூதாஸ் மாதிரி போயிடக்கூடாது. பண ஆசையில், பொருள் ஆசையில் அவனும் கம்யூனியன் எடுக்கிறான். அவனும் கம்யூனியன் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு கூட அந்த தாளத்தில் கை போடுறவனே
என்ன காட்டி கொடுப்பான் அப்படின்னு. இன்னைக்கு அப்படி அன்னைக்கு இருந்தான்னா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்க மாட்டாங்க? திருவிருந்து எடுத்துக்கிட்டே பீடி அடிக்கிறவங்க, திருவிருந்து எடுத்துக்கிட்டே தண்ணி அடிக்கிறவன், அவங்க எத்தனை நாள் நீடிப்பாங்க? எத்தனை நாள் நீடிக்க முடியும்? முடியாது. தேவன் அப்படின்னா நீங்கள் இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணீங்கன்னா யாரும் வர மாட்டேன். யாரும் வராட்டாலும் பரவாயில்ல, ஏசுநாதர் இருந்தாலே போதும். ஹல்லேலூயா. ஆமாம், நீ கண்டபடி வாழ்ந்துக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நீ தசமம் மட்டும் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு பண்ணுற சபையில் கூட்டங்கள் ரொம்ப இருக்க தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். ஆனால் கேட்டு போகிற வாசல் பிராடா இருக்கு. தண்ணி அடிக்கலாம், சிகரெட் அடிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு நீ திருவிருந்து எடுத்துக்கலாம். கண்டிஷன் கிடையாது, என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் தேவன் பார்க்கிறார் அதை. ஹல்லேலூயா. நோபடி எஸ்கேப் ஃப்ரம் ஹிஸ் சைட். அவருடைய பார்வையிலிருந்து. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணிட்டார்? இயேசுவே நமக்கு கொடுத்துட்டாரு. இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் தான் ஜீவ அப்பம். 2 கொடுக்கிறார். ஒன்று இயேசுவை கொடுத்தார், இன்னொன்று அவருடைய வார்த்தையை கொடுத்தார். இது 2 உயிர் உள்ளது. ஆமாம், நம்ம பழைய ஏற்பாட்டில் மன்னாவை புசித்தது போல அல்ல, இது 2 லிவிங் உயிர் உள்ளது, லைவ். அப்போ ஜீசஸ் எப்பவும் லைவாக இருக்கிறாரு, எப்பவும் உயிரோடு இருக்கிறாரு. சொன்னார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோடே இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ இப்போ இயேசு எப்படி இருக்கிறார்? நமக்குள்ள உயிரோடு இருக்கிறார். இயேசு எப்படி உயிரோடு இருக்கிறாரோ அதே போல தான் அவருடைய வார்த்தையும் உயிராக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தையில் ஸ்பிரிட் இருக்கிறது, லைஃப் இருக்கிறது. அப்ப இயேசுவும் அவருடைய வார்த்தையையும் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் இயேசுவை நமக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு வெறும் மன்னாவை கொடுத்தார். இன்றைக்கு இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதோடு அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் இயேசு சொன்னார் மத்தேயு 24:35, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் என்ன செய்வதில்லை? ஒளிந்து போவதில்லை. இது உயிருள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. ஏதோ சபாநாயகர் சட்டசபையில் ஏதோ வசனத்தை சொல்லிட்டாரோ ஒப்பாரி வைக்கிறானுங்க டிவியில். ஒவ்வொரு டிவியிலும் என்ன செய்கிறாங்க? இது சட்டசபையா திருச்சபையா? நீ என்ன பண்ண நம்ம ஒரு நோட்டீஸை கொடுத்தா அவனுக்கு வலிக்குது, எரியுது. ஏன் அதில் என்ன இருக்கு? நமக்கு தெரியாதது அவனுக்கு தெரியுது. தங்கமயில்காரன் நோட்டீஸ் கொடுக்குறான், மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் என்ன செய்கிறான்? நோட்டீஸ் கொடுக்கல, நோட்டீஸை எரிஞ்சிட்டு போகிறேன். ஒவ்வொரு நோட்டீஸும் அவ்வளவு காஸ்ட்லியாக இருக்குது. அப்புறம் ரத்னா ஜுவல்லர்ஸ்ன்னு ஒருத்தன் போடுறேன், ஒவ்வொருத்தனா வந்து நோட்டீஸை போடுறான். ஒரு பிரச்சனை இல்லை யாருக்கும், சொல்லுங்க. ஆனால் நீங்கள் போய் கலங்காதே மனமேன்னு ஒரு கைப்பிரதி கொடுத்தா போதும், அவனுக்கு அவன் மனசு கலங்கிருது. நம்ம கொண்டு போய் என்ன கொடுக்குறோம்? கைப்பிரதி. கலங்காதே மனமே கலங்காதே, உன்னை காத்திடும் இயேசுவை மறவாதே, மயங்காதே வாழ்வினில் மயங்காதே, மகிபன் இயேசு மறவாரே. கலங்கா இதை கொடுத்தவன பார்க்குறான். கலங்காதே மனமே, எதையும் தாங்கும் இதயம், எதையும் உடனே தான் அவனுக்கு அப்படியே கிருன்னு ஏறுது. இதெல்லாம் இங்கே கொடுக்கக்கூடாது. ஏயா அவன் என்ன தங்கமயில் கொடுக்கறத விடையா எங்கேது காஸ்ட்லியாக இருக்குது? இது ஒரு கைப்பிரதிக்கு ₹1 தான் வருது. இப்போ 2000 கைப்பிரதி அடித்தா 2000 2500 அவ்வளோதான் வருது. ஆனால் அவன் அடிக்கிற ஒவ்வொரு விளம்பரமும் ஒவ்வொன்றும் ₹30 ₹50. அதை நம்ம ரோட்டில் எரிஞ்சிட்டு போகிறேன்.
அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இதுல என்ன இருக்கு? உயிர் இருக்கு. ஹல்லேலூயா. அது அவனுக்கு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்க. நமக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம் தெரியுமா? எத்தனை வேலை இருந்தாலும் வேலையை முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை மணி நேரமாவது ஒரு 5 பேருக்கு கைப்பருதியை கொடுப்போம். ஏன்னா அதில் என்ன இருக்கு நமக்கு தெரியாது. இதை நம்ம நினைக்கிறோம் இது ஒரு வெட்டு பேப்பரு, பாஸ்டருக்கு வேறு வேலை இல்லாமல் அடித்து வச்சுருக்காரு, காசு ரொம்ப இருக்கும் போல் இருக்கு, அதனால் அடித்து வச்சுருக்காரு, அது சும்மா அங்கே கிடக்கட்டும், செல்ஃபில் கிடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவனுக்கு தெரியுது இதில் என்ன இருக்குது. இயேசு இருக்கிறாரு. இயேசுன்னு எங்கெல்லாம் இருக்காரோ, இயேசுவை பற்றி எங்கெல்லாம் எழுதப்படுதோ அங்கெல்லாம் உயிர் இருக்கு. அல்லேலூயா. திருக்குறள் ஒருவேளை புதிய ஏற்பாட்டுக்கு முன்னால் வந்திருக்கலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மாந்தர்கள் வையகமெல்லாம் தேடுகின்றார், பல வடிவத்தில் தெய்வத்தை. அன்னைக்கே எழுதிட்டார். அவர் எழுதுறாரு. யாரு? பெருசு திருவள்ளுவர். அவருக்கு போய் காவியை போடுறான் பாருங்க. அவர் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சேலை கட்டி உட்காந்துருக்காரு. அவருக்கு போய் என்னதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றார் அகர முதல எழுத்தெல்லாம். அதை தான் யோவான் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு எழுதுறாரு. அப்புறம் என்ன எழுதுறாரு? நிறைய எழுதுறாரு. 1 2 எழுதுறாரு. என்ன செய்யறாரு? நிறைய எழுதுறாரு. ஆனால் என்னன்னா அதை வாசிச்சு ஒருத்தன் குடிய விட்டான்னு எவனாவது இருக்கானா? அதை வாசிச்சு ஒருத்தன் ஆறுதல் கிடைச்சுன்னு எவனா இருக்கானா? ஏன்னா இதெல்லாம் அறிவுக்கு போகக்கூடியது. ஆனால் இயேசுவின் வார்த்தை அகத்துக்கு போகக்கூடியது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி வையகத்தை ஒரு நொடியில் வகுத்து, இப்படி ஒருத்தர் ஒரு கவிதை எழுதுவார். எல்லாம் ஜீசஸை பற்றி தான் எழுதுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவன் அத்தனை பேர் ஜீசஸை பற்றி எழுதினாலும் அதில் அவ்வளவு என்ன இருக்காது, உயிர் இருக்காது. நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நம்ம அம்மா கூட பாரதியார் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் ஈசன் வந்து சிலுவையின் மாண்டான் அது மறந்து போச்சு. அப்புறம் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தான்னு பாரதியார் என்ன செய்கிறாரு? எழுதுறாரு. ஔவையார் பாட்டி அந்த காலை கோயிலுக்கு நேரம் நீட்டிக்கிட்டு இருக்குமா ஒருத்தன் கேட்டான்ல, பாட்டி நீங்கள் அங்கே தானே நீட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, பாட்டி உன் காலை அங்கே நீட்டி. அப்போ அந்த அம்மா அந்த பாட்டி கேட்டாங்க, கடவுள் இல்லாத ஒரு இடம் எங்கேப்பா? அந்த அம்மாவும் இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இயேசுவை பற்றி பாடாத ஆளே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பட்டினத்தார் நீ ஒருத்தர் அவனும் பாடுவான். நட்டகலை தீபம் என்று 4 புஷ்பம் சாட்டியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ உன் நாதன் உள்ள இருக்கையில். கல்லு பேசுமா? வில் ஸ்பீக் த ஸ்டோன், ஜீசஸ் வில் ஸ்பீக். ஆமாம், நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். சுட்ட சட்டி சட்டுவோம் குழம்பு சுவை அறியுமோ. நமக்கு தான் குழம்பு டேஸ்ட்டு தெரியும், அந்த சட்டிக்கு தெரியுமா? தெரியாது. ஓசை உள்ள கல்லை நீர் 2ஆக உடைக்கிறீர், வாசலுக்கு இட்டு அதை மழுங்குவை மிதிக்கிறீர், பூஜனைக்கு வைத்து நீர் பூவும் நீரும் சாற்றுகிறீர், ஈசனுக்கு உகந்த கல். எந்த கல்லுப்பா? ஒரு கல்லை 2ஆக உடைச்சி காலை கழுகிறதுக்கு போடுற, அதே கல்லை பூஜை அறையில் வச்சு என்ன பண்ணுற? இது எது கடவுளுங்கிறான்? நல்லா தான் கேட்குறாங்க. நல்லா தான் வாயில் நல்லா வந்துரும்னார்ல நம்ம முதல்வர், அந்த மாதிரி நல்லா தான் கேட்குறானுங்க. நல்லா தான். ஆனால் ஒன்றும் புரிய மாட்டேக்கு. அல்லேலூயா. நீற்றை புனைந்தன்னை நீ மனமே மாற்றி பிறக்க வகையறிந்தாய் இல்லை, ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய், ஆற்றில் கிடந்தும் கரையறியாமல் அலைகின்றாயே. இது ஒரு சித்தர் சொன்னார். நீற்றை புனைந்தன்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகையறிந்தாயா? இல்லை. ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய், ஆற்றில் கிடந்தும்
கரையறியாமல் அலைகின்றாயே அப்படின்னார். இப்படி நிறைய, இதெல்லாம் குறள் கிடையாது, ஒவ்வொரு சித்தர்கள் சொன்னது. இப்படி நிறைய இருக்குது. ஆனால் இவைகள் எல்லாத்துக்கும் என்ன கிடையாது, ஒரு கை காட்டி மாதிரி தான் இருக்குது. இந்த ஊருக்கு இது போகுதுப்பா அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க இல்லையா, கை காட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கை காட்டியில் கொண்டு வேறு ஏதாவது போஸ்டர், மூலம் பௌத்திரம்னு ஒட்டியிருப்பான், அந்த போஸ்டரை கொண்டு ஒட்டியிருப்பான். அந்த கையை காட்டி இது இந்த ஊருக்கு போகுது, ஐயம்பட்டிக்கு போகுது, இது ஈஞ்சாருக்கு போகுது அப்படின்னு அந்த காலத்தில் கை காட்டி வச்சுருப்பான். அதில் கொண்டு வேறு எதையாவது போஸ்டரை கொண்டு என்ன செஞ்சு வச்சுருப்பேன், ஒட்டி வச்சுருப்பான் நம்ம ஆளுங்க. ஆனாலும் இவங்க காட்டத்தான் செஞ்சாங்க. அகத்தியர், பாம்பாட்டி சித்தர் கூட ஆடுபாம்பே, அவர் அதில் கூட ஒரு ஜீசஸை பற்றி சொல்லிட்டு ஆடுபாம்பேம்பாரு. இவங்களுக்கெல்லாம் வெளிப்பாடு இருந்தது. ஆனால் அதனால் ஒருத்தர் ஒரு மாற்றமும். அதே மாதிரி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முகற்றே உலகு அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரிய பிறருக்கு. இவரும் நல்ல நீதிமொழிகளை சொன்னார். யாரு? திருவள்ளுவர். ஆனால் என்னன்னா அந்த பவர் அல்ல, எஃபெக்டா இல்லை பாருங்க, உயிர் இல்லை. இயேசு உயிருள்ள அப்பமா இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால இயேசுவின் வார்த்தைகள் உயிராக இருக்கிறதுனால தான் எல்லாம் பயப்படுறாங்க. சபாநாயகர் ரெண்டு வார்த்தையை பேசிட்டார், நீ ஒரே டிவியில் புலம்புறானுங்க. இது சட்டசபையா திருச்சபையா, அப்படியா இப்படியா என்னையா அப்படின்ட்டு. இலக்கண்பானவர்களே, இந்த அப்பத்தில் உயிர் இருக்கிறது. ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கிறதுனால. கவனிங்க, நான் முடிக்கிறேன். உயில் எழுதுவாங்க பாருங்க, உயில் எழுதவன் இருக்க வர அந்த உயிலுக்கு என்ன கிடையாது, மதிப்பு கிடையாது. அதனால் ஒருத்தர் உயில் எழுதிட்டானா அவனுக்கு எப்படா கொல்லலான்ட்டு தெரிவாங்க, எப்படா தலையணியை போட்டு அமுக்கலான்ட்டு தெரிவாங்க. ஏன்னா அவன் என்ன செஞ்சிட்டான், உயில் எழுதி வச்சாலும் இவன் உயிரை பார்த்து 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 இவன் சாகணுவன். உயில் எழுதினவன் செத்தாதான் உயிலுக்கு உயிர். உயில் அவன் சாகிறது வர உயிலுக்கு என்ன கிடையாது. இயேசு அதை தான் செஞ்சார். அவர் உயில் எழுதிட்டு அவர் சிலுவையிலே மரித்தார். இப்போ உயிலுக்கு உயிர் வந்தது, இப்போ மறுபடியும் உயிர்த்தார். அந்த உயிர் நித்தியமா இருக்கிறது, நிரந்தரமா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இயேசு சொன்னாரு, அந்த அப்பத்தை எல்லாம் புசித்தவன் என்ன ஆயிட்டான், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். இந்த ஜீவாப்பம் உங்களுக்குள்ள இருக்கிறது, ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா மாக்கரபா லபா. எல்லாரும் ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சோதரம் பண்ணுங்க. இயேசு ஜீவ அப்பம் இன்றைக்கு நம்மளை போஷிக்கிறார். இயேசுவை கொடுத்து பிதா நம்மளை போஷிக்கிறார். அவருடைய வார்த்தையை கொடுத்து பிதா நம்மை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. நானே ஜீவ அப்பம். இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன் சொன்னார். நல்ல கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா கபா பா பா ரிமா ரபல ஷபரதர கரபலபா. இயேசுவே, நீர் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நல்லா நல்லா ஹல்லேலூயா. அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. இயேசு ஜீவனை கொடுக்கிறவர். இயேசுவின் வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. இது அழிந்து போகிற போஜனம் அல்ல, என்றென்றும் அழியாத நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு போஜனத்தை தேவன் சபைக்கு கொடுக்கிறார்.